காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல குறிப்பா நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இந்த கிரக நிலைக்கும் நோய்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் இருக்கு. இன்னைக்கு குறிப்பா ஜாதகத்துல கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எந்த காம்பினேஷன் இருந்தா வர வாய்ப்புகள் இருக்கு? இப்ப காம்பினேஷன் ஒண்ணு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிரகமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அப்ப கண்ணை குறிக்கிறது ஜோசியத்துல யாரு போய் கேட்டாலும் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் படிப்பாங்க. அதனால வலது கண் இடது கண்ணுன்னு இருக்கு. பெண்களுக்கு இடது கண் சூரியன் வலது கண் சந்திரன். இது ஆன்மீகத்துல இருந்து வந்தாலும் கூட இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லி சந்திரன் சூரியன் காம்பினேஷன் அதெல்லாம் வந்தாலும் கூட ஜோசியத்துக்குள்ள பியூரா வரும்போது இது நிறைய பேருக்கு புரியாம படிச்சுட்டு வருவாங்க. காரகங்கள்னு படிப்பாங்க. ஒரு கிரகத்துக்கு ஒரு காரகம், ஒரு பாவத்துக்கு ஒரு காரணம். இரண்டாம் இடத்தை நேத்திரம் ஸ்தானம் சொல்றாங்க, இரண்டாம் பாவத்தை கண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஜோசிக்காரங்களுக்கு தெரியாது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க, ஆனா தெரியாது. அப்ப இதை எங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல மொத்தம் 3 டைப் ஆஃப் கண் இருக்கு. சந்திரன் ஒரு கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு. இதெல்லாம் 3 கண்ணு மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. சுக்கிரன் ஒரு கண்ணு. இந்த சந்திரன் என்பது சிறு வயது கண்ணு. சின்ன பசங்களாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஜாதகத்துல போய் கேட்டீங்கன்னா மகர ராசி, கடகராசி, விருச்சக ராசி, ரிஷபராசி இருக்கும். அப்படி இல்லைன்னா சந்திரன் சந்தியில சந்திரன் பரிவர்த்தனையா இருக்கும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு சின்ன வயசுல கண்ணாடி போடுவாங்க. சூரியன் பவரா இருக்கு. யாரெல்லாம் அரசு உத்தியோகத்துல இருக்கிறாங்க அவங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா 42 வயசு வரும்போது கண்ணாடி போடுவாங்க. இது சூரியன். அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது, சந்திரன் என்பது இள வயதில் வரக்கூடிய கண்ணோய், சூரியன் என்பது முதுமையில் வரக்கூடிய கண்ணோய். இது ஏன் வருதுன்றாலும் நம்ம பின்னால பார்க்கலாம். அடுத்து சுக்கிரன் என்பது இடையில வரக்கூடிய கண்ணோய். காரணம் இல்லாம வருது, பூச்சி அடிச்சிருச்சு, ஏதோ ஆசிட் போட்டுருச்சு, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆயிருச்சு. அதனாலதான் சுக்கராச்சாரியாருடைய கதையை கேட்டீங்கன்னா, சுக்கராச்சாரியார்னு ஒரு கதை இருக்குது. சுக்கராச்சாரியார் ஏதோ ஒரு சம்திங் அந்த அந்த கமண்டலத்துல இருக்கிறப்ப ஒரு முனிவர் ஊத்துவாரு. அது வெளியே வந்தா ஒரு சம்திங் பிரச்சனையாருன்றதுக்காக சுக்கராச்சாரியார் வண்டா மாதிரி அந்த பொந்துக்குள்ள போய் அடைச்சுக்குவாரு. உடனே என்ன உள்ள வரேன்னு சொல்லி குச்சி எடுத்து உள்ள குத்துவாங்க. குத்துனோடனே சுக்கராச்சாரியார் கண்ணுல குத்திரும். அப்ப சுக்கராச்சாரியார் பெருசா வரும்போது ஒத்த கண் இல்லாம வருவார். அப்ப சுக்கிரன் என்பது சுக்கிர ஆச்சாரியார். அப்ப சுக்கிரன் என்பது ஒத்த கண் இல்லாம இருக்கிறது, இந்த ஒரு கண் இல்லாம இருக்கிறது. இது என்ன மாதிரி பேரு அப்படின்னா, கோவிந்தம்மா, கோபாலு, கோவிந்தன், அரவிந்து, சண்முகம், ஆறுமுகம், விந்தன், சலம், அருணாச்சலம், தனியாச்சலம், இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு கண்ணு பிரச்சனை வரும். அவங்க வீட்டுல ஒருத்தவங்க கண்ணு தெரியாம போயிருவாங்க வேணாம். அப்ப இது சுக்கிரனுடைய தன்மை. சுக்கிரனுடைய தன்மை இடையில போயிடும். ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணி போயிடும். ரெட்டினா ஃபாலோ இது பண்ண சொல்லுவாங்க, போயிடும். ஏதாச்சும் ஒரு பூ விழுந்து போயிடும். இதெல்லாம் இடையில வரக்கூடிய சாதாரணமா வரக்கூடிய ஃபங்க்ஷன் பிரச்சனை இல்லாம ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பா பூ விழுகிறது, டிஸ்டர்ப் ஆயிடுறது, கண்ணுல பூச்சி விழுந்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு. நான் சொல்றது சந்திரனுடைய தன்மை என்னன்னா, சிறு வயதிலேயே அந்த ஜூம், அந்த சிலிண்டரு, அந்த பவர் இதெல்லாம் டிஃபால்ட்டா கம்மியா இருக்கும். ஏதோ ஒரு சத்து குறைபாடுனால அவங்க கண்ணாடி போடுவாங்க. கண்ணாடி போட்டு சில பசங்க பாத்தீங்கன்னா 18-20 வயசுல கழட்டிடுவாங்க. அது சந்திரன் பிரச்சனை. அப்ப சந்திரன் பவரா இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அவங்க வீட்டுல அவங்க அம்மா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க வீட்டுல நிறைய அப்ப பக்கத்துல ஏரி பக்கத்துல யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் கண்ணாடி போடுவாங்க. சின்ன பசங்க பூரா பாத்தீங்கன்னா ஏரிக்கு பக்கத்துல வீடு கட்டினவங்க பூரா சின்ன வயசுல கண்ணாடி போடுவான். காரணம் என்ன, சந்திரன் பவரா தான் ஏரி பக்கத்துல வீடு கட்ட முடியும். கிழக்கு திசையில வீடு இருக்கிறவங்க வாசல், கிழக்கு திசை வாசல், தெற்கு திசை வாசல் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கண்ணாடி போடுவாங்க. ஏன்னா கிழக்கும் தெற்கும் சந்திரனுடைய திசை. அப்ப இது மாதிரி லாஜிக் இருக்கு. அப்ப இதெல்லாம் இருந்தா அந்த வீட்டுல சின்ன பசங்க கண்ணாடி போடுவாங்க. சைனஸ் இருக்கிறவங்க கண்ணாடி போடுவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டா சைனஸ் விட்டுருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு ரிலேட்டட் தான், எதுவுமே விடாது. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு தான் விடும். சூரியன் பவர் ஆனவங்களுக்கு தான் வெள்ளெழுத்து, சாலைஸ்வரம் சொல்லக்கூடிய பிரச்சனை. அந்த சூரியன் பவர் ஆகும் பொழுது ஃபுல் டெம்பர்ல இருப்பாங்க. டென்ஷன் ஆனா கண்ணு ஒரு மாதிரி ப்ரெஷர் கூடி குறையும். ரொம்ப ப்ரெஷர் ஆச்சுன்னா கண்ணு தெரியாது, தலைவலிக்கும். கண்ணாடி போட்டா தலைவலி குறையும், வெள்ளெழுத்து வந்துடும். தூரப்பார்வை கிட்ட பார்வை ரெண்டும் சேர்த்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சூரியனுடைய பிரச்சனை. அப்ப சூரியன் மேசராசியில, சிம்ம ராசியில, துலா ராசியில, கும்பராசியில இருந்தா, அதாவது சித்திரை, ஐப்பசி, மாசி, ஆவணி மாசம் பிறந்தவங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு மாதங்கள்லயும் கடைசி 2 நாள், முதல் 2 நாள் பிறந்தவங்க தமிழ் மாதம் இப்படி பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வயதானால் கண்ணாடி போடுவாங்க. இந்த யாருக்கெல்லாம் குடும்ப விஷயத்துல சிக்கல் இருக்கோ, மனைவியை பிரிஞ்சிருக்காங்களோ, மனைவியோட 2 திருமணம் பண்ணிருக்காங்களோ, இவங்களுக்குலாம் இவங்க குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சடக்குன்னு யாருக்காச்சும் கண்ணு தெரியாம போயிடும். யாருக்கு சார் கண்ணு தெரியாம போகும், பேர் சொல்லுங்க சார் அப்படின்னா ரொம்ப ஈஸி. கண்ணாடி கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஆப்டிக்கல், இதுல என்ன பேர் இருக்கோ அந்த பேர் இருக்கவங்களாம் கண்ணு தெரியாம போயிடும். சிம்பிள். அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அரவிந்த்ன்ற பேர் எந்த வீட்டுல இருந்தாலும் அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க கண்ணு தெரியாம இருக்கும்.
இப்ப இந்த பேர் வைக்கிறது எப்படி சார்? இப்ப இந்த கண்ணாடி கடைக்கு சில பேர்கள் வைக்கிறாங்கல்ல, இது எப்படி? இயற்கையா தாங்க அமையும். நம்மளாம் ஒண்ணும் வைக்கவே தேவையில்லை. நீங்க கண்ணாடி கடைக்குன்னு வைக்கிறதா இருந்தா இதுக்குள்ளதான் வைப்பீங்க. அப்ப முகம்ன்ற பேரு, அரவிந்த்ன்ற பேரு, மேக்ஸிமம் மகி ஆப்டிகல்ஸ் இருக்கும். மகின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ அவங்க வீட்டுல கண்ணு தெரியாம இருக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு. அப்ப எங்கெல்லாம் போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவன் ஆப்டிகல் வச்சிருக்கான், அவன் என்ன பேர்ல வச்சுக்கிறான், அந்த பேர்ல உங்க குடும்பத்துல ஆள் இருந்தா உங்க வீட்டுல ஆப்டிகல் போட வேண்டிய அவசியம். சரி, இப்போ அப்ப அந்த ஓனருக்கு இதோட தாக்கம் அவருக்கும் தான் இருக்கும். அவரும் கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருப்பாரு. ஒருத்தர் முடி வளர்றதுக்காக ஆபீஸ் திறந்தோடனே உள்ள டாக்டர் சொட்டையா உட்காந்துருப்பாருன்ற மாதிரி இப்படிதான் யாருக்கு என்ன நோய் வருதோ அதே விஷயத்துக்கு தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, கார்டியாலஜிஸ்ட், அவங்க எல்லா வீட்லயுமே ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். எல்லாமே ஹார்ட் மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் மனநல நோய் சம்பந்தமான விஷயங்களோ அவங்க வீட்டுல தூக்குப்பட்டு நிறைய பேர் செத்து போவாங்க. யாருக்கு குழந்தை பிறக்கிறது நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர், பெங்களூர்ல இருக்கக்கூடிய மொத்த 7 ஃபெர்டிலிட்டி சென்டருடைய மெயின் டாக்டர் என்னுடைய கிளைண்ட், குழந்தை இல்லாததுனால. ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சிருந்தே அவங்க டாக்டர் மெயின் டாக்டருக்கு குழந்தை இல்ல, அவங்களும் போராடி இருக்காங்க. ஐவிஎஃப் பண்றாங்க, ஒன்னும் வரல சார் அப்படின்னு என்கிட்ட கிளைண்டா இருக்காங்க. அப்ப என்னன்னா, யார் எதை செய்கிறார்களோ இதை கர்மா கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா இருந்தா தான் இது நடக்கும், அந்த கர்மா இருந்தா இது என்னன்னாங்க, ஒருத்தருக்கு நடக்கிறத, ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தருக்கு புதன் சம்திங் பிரச்சனையா இருக்கு. புதன் வீக்கா இருந்தா அவங்க வீட்டுல யாராச்சும் மருந்து குடிச்சு செத்துருவாங்க. ஒரு வீட்டுல மருந்து குடிச்சு இறந்துடுறது, தண்ணியில விழுந்து செத்துடுறது, இல்லன்னா எங்க மாமா தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு. இப்ப ஆலாப்புழ இதுல அடிச்சு இல்லைங்களா, நம்ம கேரளால வயநாடுல அடிச்சு இல்லைங்களா, எல்லாம் தண்ணியில தானே போனாங்க. அந்த எல்லா ஜாதத்துலயும் புதன் பஞ்சாயத்தா இருக்கும். புதன் பஞ்சாயத்து இல்லாட்டினா தண்ணி வெள்ளத்துல சிக்கவே முடியாது ஒருத்தர்னால. சார் அப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் இருக்கும் ஓகேங்களா. அதுல எவனாச்சும் ஒருத்தனுக்கு இல்லாம இருக்கும், அவன் பிக்னிக் வெளியூர் போயிருப்பான். எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு இருக்கும், அவன் பிக்னிக் வயநாடு போயிருப்பான். ஓகேங்களா, அவன் விதிதானே. அப்ப அந்த வீட்டுல புதன் இருந்தால், புதன் தான் மருத்துவத்துக்கு இது. அப்போ ஒரு வீட்டுல யாராச்சும் தற்கொலை செஞ்ச முயற்சி எடுத்துக்காங்களா, மருந்து குடிச்சு, இல்லாட்டினா தண்ணியில விழுந்து அப்படின்னு நீங்க பாருங்க. முயற்சி செய்திருந்தாலோ இல்ல முயற்சி வெற்றி அடைந்திருந்தாலோ அந்த குடும்பத்துல ஒரு டாக்டர் வந்துருவாரு. ஏன்னா புதன் வக்ரமானாலும் பரிவர்த்தனை டாக்டர். அப்ப என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இப்ப நம்ம அதை கர்மான்னு போயெல்லாம் நினைக்க கூடாது. ஒருத்தர் தண்ணி குடிச்சு இறந்துட்டாரு, இது இந்த கர்மா இருக்குது, இந்த கர்மா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் பார்த்தா அந்த கர்மா டிசால்வ் ஆயிரும், டிஸ்ட்ராய் ஆயிரும்லாம் கணக்கு இல்லை. இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. அப்ப கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இந்த சுக்கிரன் பலமா இருக்கிறவங்க, சந்திரன் பலமா இருக்கிறவங்க, சூரியன் பலமா இருக்கிறவங்க, இதெல்லாம் இருந்தா நடக்கத்தான் செய்யும். இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்ணாடி போறதான் பரிகாரம், வேற வழி இல்ல. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா. அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட கேட்கறாங்க, சார் பையனுக்கு ஒரு பிரச்சனை, கண்ணு தெரியல. கண்ணு தெரியல மட்டும் இல்ல, அவங்களுடைய அக்காவுக்கு ஒரு பெண்ணு என்கிட்ட இது பண்றாங்க. அந்த பொண்ணுடைய பையனுக்கு தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த பையன் வேற ஊர்ல இருக்கிறாரு. ஏதோ குளிச்சிருக்கிறார் கடல்ல, திடீர்னு உள்ள சத்தம் கேட்டிருக்கு கொயங்கின்னு. டாக்டரை பாக்குறதுக்குள்ள இந்த காது அவுட்டு, கேட்கல. கொஞ்ச நாள் 6 மாசம் கழிச்சு இந்த காதும் கேட்கல. அப்ப நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல யாரு ஏற்கனவே செவிடா இருந்தது அப்படின்னு கேட்கிறேன். எங்க அக்கா பிறவிலே செவிடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த ஜெனட்டிக்குள்ள இருக்கு. சிலருக்கு டிலேயா வருது, சிலருக்கு பிறக்கிறப்பே வருது. இப்போ நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்றீங்க சார். வீட்டுல யாருக்காவது 2வது கல்யாணம் ஆயிருந்தா அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்கு, அபோர்ஷன் ஆயிருந்தா அவங்களுக்கும் இருக்கு, இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்க ஜெனட்டிக்ல யாருக்கு, இது எப்படி சார் நீங்க கால்குலேட் பண்றீங்க? இல்லைங்க, அனுபவம் தானே. அவருக்கு இப்படி ஆயிருக்கு, அவங்க தாத்தாவுக்கு இப்படி ஆயிருக்கு, நடந்தே தீரணும்ன்ற தேவை, நடந்தே தான் தீரும், தேவையில்லைன்றதெல்லாம் இல்லைங்க. இங்க நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், ஒரு 5000 வருஷம் நம்ம வாழ போறோம், மம்மி மாதிரி வாழ போறோம். அவ்வளோ இல்ல. வேகமா ஆரம்பிச்சு கேம் படம் எப்படி உள்ள போயிட்டு ஒரு இன்டர்வல் முடிச்சு 3 மணி நேரத்துல வீட்டுக்கு வேணும், அது மாதிரி நம்ம லைஃப் என்ன ஆயிருங்க. உள்ள பொண்ணு கடன்னு ஓடி நின்றோம். ஓகேங்களா? இதுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ முடியாது. இப்ப இன்னைக்கு காலைல கூட ஒரு அம்மா பலன் சொல்றேன். அந்த அம்மா கேட்குறாங்க, சார் என் பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுது, ஒத்த பிள்ளை, ஃபாரின்லாம் போக மாட்டேன்னு நினைக்குது, இப்படிதான் சார் ஐடியா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நான் அந்த பக்கமா விமான நிலையத்துக்கு போயிட்டு ஒரு 5 ஃபிளைட் வாங்கலாம் டெய்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் நடக்கிறது இல்லை. அந்த இடத்துல கார் பார்க்கிங் போடுறதுக்கு நான் திருட்டு வேலை பண்ணிட்டு வேகமா வாங்கிட்டு இறங்குறேன். என்கிட்ட காசு இல்லை. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது. அது மாதிரி நீ ஆசைப்படலாம், நடக்காது. நான் சொல்றது கேளு, அமைதியா வாயை பத்திட்டு நான் சொல்றது கேளு. இதுதான் நடக்கும்னு சொல்றேன். நீ இப்படி இருக்கு, என் பொண்ணு இப்படி இருக்கும் அப்படின்னா உன் பொண்ணு நடக்காதுமா, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஜாதகத்துல இருக்கு. அப்ப நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ்ன்றது பண்ணக்கூடாதா சார்? பண்ணலாங்க, நடக்காதுன்னு சொல்றேன். அது பண்ணாம இருக்க முடியாது. இப்ப தட்டுல சாப்பாடு வச்சாச்சு, அதான் வாய்க்குள்ள போகணும்னா கும்ப அப்படி ஆடணும் இல்ல. இப்ப நீங்க இந்த ராசிக்காரங்க இந்த தொழில் தான் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அவங்களுக்கான ஒரு பிளான்ஸ் இருக்கும். அது தெரிஞ்சோ தெரியாம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நானும் தான் பிளான் பண்றேன். நான் அங்க இருந்து கிளம்புறேன், பைக்ல பெட்ரோல் போடுறேன், 1 மணி நேரத்துல போவேன், எல்லாமே ஐடியா இருக்கு எனக்கு. அந்த பிளான் நடந்தாலும் கூட இந்த பிளான் எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு.
சரிதானுங்களா? நான் வந்து இன்னைக்கு இப்போ நான் நாளை காலைல பிளான் பண்றேன். என்னுடைய கான்வே இருக்கு. எனக்கு ஒரு 20 வண்டி முன்னால போற மாதிரி ஒரு கான்வே, முதலமைச்சர் மாதிரி காலைல எழுந்து பிளான் பண்ணி காலைல எழுந்து வீட்டுல நான் மட்டும் தான் இருப்பேன் இல்லைங்களா? எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்ப என்னுடைய இயல்பு வாழ்க்கையை நான் திட்டமிடாமல் இருந்தால் கூட ஓடும். இப்ப நாளைக்கு காலைல எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு உட்காந்தா பசிச்சா நான் ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட வச்சா சாப்பிட்டுருவேன். இப்போ நான் எப்படி பார்த்தாலும் அடிச்சு வாழ்க்கை இழுத்துட்டு போகுது. அந்த வாழ்க்கையோட நான் வந்து என்ன செய்யறேன்னா, அந்த வாழ்க்கைக்குள்ள என்னுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறேன்னா, இப்படித்தான் என்னோட லைஃப் நான் முடிவு பண்ணிட்டு ஓடுறேன். இதை சிலர் ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்காததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏத்துக்காதனால அதை முரண்பட்டு எதிர்த்து நின்று அவங்க ஜெயிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கிறதா இருந்தா எத்தனை டாட்டா பொருளா தான் ஊர்ல இருக்குது, தெருவில் எத்தனை டாட்டா பொருளா தான் இல்லை, முடியாது. நான் என்ன முயற்சி செஞ்சாலும் என்னுடைய சேலரி 15,000 15,400 தான் ஆகுது. எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்கான், எத்தனை பேர் அங்கிருந்து வரான். நீ இங்க இருந்து உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போற, பீகார்ல இருந்து ஒரிசால இருந்து டெல்லியில இருந்து கூட்டமா ட்ரெயின்ல வந்து இறங்கி 5,000 6,000 தான் வேலை பார்க்கறான் இல்லைங்களா? அவனுக்கு தெரியாத அவனுக்கு தானே பரிகாரம் பண்ணி பெரிய ஆளா இருக்கலாம் இல்லையா? அப்ப என்னன்னா நடக்காது. என்ன விதியோ அதான் நடக்கும். அப்படி விதியை மாத்த இருந்தா எத்தனை ஜோசிகாரங்க கோடீஸ்வரனா இருப்பாங்க, எத்தனை ஜோசிகாரங்க கையில நீங்க இருப்பீங்க. நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன், எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங். எப்படி ஒரு 200 கோடி 300 கோடி இல்லாம அதை கட்டவே முடியாது. நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் கணக்கு போடணும், நான் வரும்போது கணக்கு போட்டு வந்தேன். 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் நான் பேங்க்ல போட்டா தான் 5 கோடி ரூபாய் அவன் 500 கோடி ரூபாய் பில்டிங் கட்டிக்கிறான். நம்ம பாக்குறதுக்கு ஆசையா இருக்கலாமே தவிர உட்காந்து பேப்பர் எடுத்து கணக்கு போட்டோம்னா இந்த சத்யராஜ் கவுண்ட் பண்ணி போட்ட கணக்கு மாதிரி ஆகி போயிடும். வடிவேல் போட்ட கணக்கு மாதிரி சாத்தியம் இல்லை. எனக்கு விதி இருந்தால்தான் நடக்கும். அந்த விதி எப்படி வருது அப்படின்னா என்னுடைய ஜெனட்டிக் வழியா தான் வருது. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய உடம்பு வந்து ஒரு கார் மாதிரி. இந்த காருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த கார் வந்து நான் வந்து ஒரு BMW கம்பெனிலாம் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நான் ஒரு மாருதி 800 தான் வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஃபேன் தான் இருக்கும், முன்னால கிளாஸ் இருக்குன்னா சுத்தி தான் இருக்கணும். பட்டனை அமைக்கி விட்டு நின்றுகிட்டு இருந்தோம்னா கிளாஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது இல்லைங்களா? அப்ப இந்த உடல் இந்த உடல் எப்போ எங்க பக்கம் டிராவல் ஆக போகுது, இந்த காரினுடைய கெப்பாசிட்டி என்ன, இதனோட மைலேஜ் என்ன, வேல்யூ என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த கார் எவ்வளவு தூரம் போகும், இந்த காருடைய கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேஷன் பண்றோம். அப்ப இது ஒரு காரா எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ள வந்திருக்கக்கூடிய உயிர், இந்த உயிர் வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த உயிர் ஏன் படைக்கப்பட்டதுன்னு தெரியல. நான் நிறைய இடத்துல வெளிப்படையா தான் பேசுறேன். எனக்கு எதையாச்சும் சொல்லி உருட்டுறது தெரியாமலாம் இல்லைங்க. நான் நிறைய புத்தகம் படிச்சு வச்சுக்கிறேன். எதையாச்சும் உருட்டிட்டு போயிடலாம், நம்பிய வச்சுட்டு போயிடலாம். ஆனா ஓப்பனா பேசுறதா இருந்தா இது எதுக்குன்னு தெரியல. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த உடல் என்ன மாதிரி டிசைனா இருக்கு அப்படின்றத வச்சு இந்த ஆன்மாவோ இல்லை இந்த உயிரோ இல்லை இந்த விஷயமே ஏதோ ஒன்று நடத்திட்டு போகுதுன்றது தெரியறப்ப இந்த உடலுக்கான கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நெருங்கி இந்த பக்கமா வந்தோம்னா இந்த உடல் எந்த பக்கம் இருந்து வந்துச்சு, இது எந்த கம்பெனில மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப எங்க தாத்தா அப்பா எங்களுடைய முன்னோர்களை பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுடைய லைஃபுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. எங்க தாத்தாவும் அதே பிரச்சனையில இருந்திருக்கிறாரு, எங்க அப்பாவும் அதே பிரச்சனை இருந்திருக்கிறாரு, நானும் அதே பிரச்சனை இருந்திருக்கிறேன். அப்ப அதைத்தான் வந்து முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஜாதி மதங்களாக பிரிச்சாங்க. உடனே ஜாதி உயர்வு தாழ்வுன்னு யாருமே பிரிக்கல. என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த தொழில் செய்யறவன் அந்த ஜாதி, இந்த தொழில் செய்யறவன் இந்த ஜாதி, இந்த குணம் இருக்கவன் இந்த ஜாதின்னு சொல்லி பிரிச்சாங்க தவிர இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் எங்கேயுமே பிரிக்கல. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒருவேளை துப்புரவு தொழிலாளர்களை நீங்க வந்து தாழ்ந்தவன் நினைச்சிட்டீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளர்கள்னா என்ன ஆகும் இல்லைங்களா? அப்ப எல்லாருமே சமூகத்துக்கு முக்கியமானவங்க. ஒருத்தன் குப்பை போடுறான், ஒருத்தன் குப்பை எடுக்கிறான், 2 பேருமே வேலை செய்யறான் சமூகத்துக்காக. 2 பேர்ல எவனுமே உயர்ந்தவன் இல்லை. ஒருவேளை இவன் குப்பை எடுக்கிறது பாட்டானா அவன் குப்பை போடுறதை நிறுத்திடுவான். 2 பேருமே வந்து வேலை இல்லாம ஆயிடுவாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய தொழில்களை செய்யறாங்க. அவங்களுடைய தொழில்களை பார்த்து செய்யும் பொழுது அதுல எந்த ஒரு உயர்வு தாழ்வு இல்லை. அப்ப இவன் இந்த தொழிலை தான் செய்வான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்க இருந்து விஸ்வகர்மான்னு ஒரு ஜாதி இருக்கு. விஸ்வகர்மான ஆச்சாரின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆச்சாரிலேயே மொத்தம் 3 டைப் ஆஃப் ஆச்சாரி இருக்கு. கம்மாளருங்கிறது வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்றவங்க, ஆச்சாரிங்கிறவங்க வந்து இந்த பொன் வேலை செய்யறவங்க, அதுக்கப்புறமா சிற்பர்கள் தச்சர்கள் இருக்காங்க, அது ஒண்ணு. இந்த மாதிரி ஆச்சாரிகள்ல அவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிசைனிங்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு பொருளை செய்ய சொல்றதுக்கும் நான் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் வந்து 5 மணி நேரத்துல செய்ய மாட்டேன், 5 நிமிஷத்துல செய்யறதுக்கு வேகமா செய்வேன். அவன் வந்து சின்ன சின்ன பிட்டா வெட்டி அழகா ஒட்டி 5 மணி நேரம் பெர்ஃபெக்டா செய்வான். அந்த பொருள் பெர்ஃபெக்டா இருக்கும். அது அவனோட ரத்தத்துக்குள்ளேயே இருக்கு. நான் வந்து அவனை உயர்வாகவும் சொல்ல தாழ்வாகவும் சொல்ல. ஏன்னா அவங்க வந்து அதுல டிசைனா இருக்காங்க. அவங்களுடைய மசில் மெமரின்னு சொல்றாங்க. இப்ப மூளையும் மசில் தான், இந்த உள்ளங்கையும் மசில் தான், இந்த தொடையும் மசில் தான், இந்த 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 ஷோல்டரும் மசில் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கு. இந்த ஷோல்டரை வெட்டி இந்த இடத்துல அடிபட்டுருச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல தச்சோம்னா இந்த ஷோல்டர்ல என்னென்ன மசில் கிரியேட் ஆகும் அதெல்லாம் இங்க கிரியேட் ஆகும். இந்த இடம் மட்டும் தனியா தான் இருக்கும். மசில் மெமரி இருக்கு. அப்ப மூளையும் மசில் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மூளையா பிரியுது இல்லைங்களா? நான் ஒருத்தட்ட சொன்னேன், ஒரு புதினா செடியை வெட்டு, தண்டை எடுத்து கொண்டு போய் குப்பை மேட்டில் வை.
ஒரு 15 நாள் தண்ணியை ஊத்து, புதினா வளர்ந்து வரும். அதை பிச்சு மோந்து பாரு, புதினா வாடையே தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த புதினா வாடை எங்க இருந்து எடுத்துச்சு? அது மண்ணுக்குள்ள தான் எடுத்துச்சு. அதே குப்பைமேட்டில் பக்கத்துல இருக்கக்கூடிய என்னது இன்னொரு செடியே அந்த வாடைக்கு வரலன்னா இதனுடைய குணத்தை மட்டுமே அது உறிஞ்சு வெளிக்காட்டும். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய குணத்தை மட்டுமே உறிஞ்சு வெளிக்காட்டும். இது என்னுடைய டிசைன். மாமரத்துல மாங்காய் தான் காய்க்கும், ஓகேங்களா? நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம், ஒரே ஊர்ல வாழ்றோன்றதுக்காக நம்ம 2 பேரும் ஒண்ணு கிடையாது. பார்வை ஒரு 10 ரூபா நான் 2 பேரும் வச்சிருக்கோம்னா அந்த 10 ரூபாயை நம்ம 2 பேரும் பாக்குறதே வேற. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என் பிள்ளை எப்படி வளர்த்தான், எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு, எங்க அம்மா எப்படி வளர்த்துச்சு, எங்க பாட்டி எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, ஏன்னா அனுபவங்கள் 40-50 வருஷம் அனுபவங்கள் என்ன மண்டைக்குள்ள இருக்கு. இது எங்கெல்லாம் கத்துக்கிட்டு வந்தேன்னா நான் வாழ்ந்த இடத்துல கத்துக்கிட்டு வந்தேன். வாழ்ந்த இடம்ங்கிறது எங்க தாத்தா பாட்டிகள் டிசைன் பண்ண இடம், அப்ப எங்க அப்பா அம்மா டிசைன் பண்ண இடம். இதுக்குள்ளெல்லாம் நான் வாழும் பொழுது அதை தாண்டி என்னால சிந்திக்க முடியாது. அப்ப இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனுடைய. அப்ப நீங்கன்றது யாரு, நானுங்கிறது யாருன்னா, நான்கிறது தனியாங்க யாருமே இல்லை. எனது அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை எனக்கு அனுபவமே இல்லை, அனுபவம்லாம் மறந்து போச்சு இல்லைங்களா? ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு அடிபட்டு தலையில் அடிபட்டு மறந்து போச்சுன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு உடம்பா வந்து நிக்குது. இந்த உடம்பு இன்னொரு இடத்துல இருந்து வருது. அப்ப இந்த உடம்பு ஒரு டிசைன்ல தான் வரும். இப்ப என்னதான் இருந்தாலும் இப்ப சின்ன வயசுலலாம் வந்து நான் வேற மாதிரி இருந்தேன். இப்ப என் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீ இவருடைய மாப்பிள்ளையான்னு கேட்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கும்? ஆனா முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அப்ப எங்க இருந்துனாலும் அந்த ஜீனு முகமா வருது, பேச்சா வருது, வார்த்தையா வருது. அப்ப வாழ்க்கை மட்டும் வராது நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கும், கண்டிப்பா எல்லாமே வந்துதான் தீரும், மாத்தவே முடியாது. ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு அந்த குடும்பத்தினுடைய மரபுத்தன்மை இல்லாமல் வாழவே முடியாது. இது சில ஜெனரேஷனுக்கு அப்புறம் மாற்றம் ஆகிறதுக்கான சான்சஸ் அது சின்ன சின்ன மைல்டு மாற்றங்கள் வருங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல தட்பவெப்பநிலை சீதோஷணத்தை மாத்துது. 250 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் நிகழுது. அது ஒரு சின்ன மாற்றம் வருது. திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு திருப்பி 250 வருஷம் எடுத்துக்குது. 500 வருஷம் கழிச்சு அப்படி மாறி இப்படி வந்துருது. அப்ப என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களா அக்குமுலேட் ஆகி அங்க போய் நிற்கும். திருப்பி என்ன ஆகும்னா திருப்பி வரும். இந்த ஆசிலேஷன் இருக்குதான் செய்யும். ஏன்னா சமூகங்கள் மாறுது இல்லைங்களா? இப்ப நானும் நீங்களும் 30 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய கிரகங்கள் அங்க இருந்துச்சு. ஆனா நீங்களும் நானும் 30 வருஷத்துக்கு முன்னால சந்திக்கல, இப்ப சந்திச்சுக்கிறோம். இன்னும் 30 வருஷம் கழிச்சு சந்திக்காம கூட போகலாம். ஆனா இந்த 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இதே மாதிரி இன்னொரு நிகழ்வை செய்வேன். அதுல மைல்டு மாற்றங்கள் இருக்கும். என்னுடைய பையன் இதே மாதிரி செய்வான். அப்ப இது ஒரு சிங்க் இருக்கு. இப்ப என்னுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். என் தம்பியோட லைஃப் அதே மாதிரி தான் போகும். என்னுடைய சித்தப்பா பையனுடைய லைஃப் அதே மாதிரி தான் போகும். சரிங்களா? அதனாலதான் பங்காளின்னு சொல்றது. அப்ப இது வந்து மரபு ரீதியா தான் வருது. மரபை மாற்றவே முடியாது. இது வந்து பழமைவாதமா நீங்க நினைக்கலாம். பழமைவாதமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில எடுத்துக்குவோம். எத்தனை அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து முன்னால பாட்டுறாங்க. இது என்னது? இது புதுமைவாதமா? அது பழமைவாதம் தானே. அது மாறவே மாறாது. அது எப்படி என்னுடைய பிள்ளை என்ன மாதிரி தானே இருப்பான். அப்ப விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றால் முளைக்கும்ன்ற மாதிரி இது வந்து ஜெனட்டிக். ஏன்னா ரத்தம், ஜீனு இதுக்குள்ளெல்லாம் என்னுடைய அனுபவ பதிவுகள் இருக்கு. இது எல்லாமே இருக்குது. இது என்னுடைய டிசைன். நிறைய பேர் பாக்குறப்ப அவங்களுடைய லைஃப் ஒன்னா இருக்கிறத நாங்க பாக்குறோம். நிறைய 2வது திருமணம் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க எல்லா குடும்பத்திலையும் வந்து அப்பா, சித்தப்பா, பெரியப்பாவுக்கு 2வது திருமணம் நடந்தே தீருது. மாத்துறதே ஒண்ணுமே முடியறது இல்லைங்க. சரி, அது நடக்கும், நடக்காம போலாம். இது நடந்தே தீரும். அவ்வளவுதான். நான் அதனாலதான் சொல்றேன், நடந்தே தீரும், மாத்தவே முடியாது. வாழை மரத்துக்கு தாலி கட்டினா கட்டிக்க, வாழை தோப்புக்கே கூட தாலி கட்டு கூட்டம் வச்சு கண்டிப்பா உனக்கு 2 திருமணம் நடக்கும். ஓகே, நீங்க கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அழுத்தம். கர்மா கிடையாதுன்னு சொல்லுங்க. கர்மா இல்லாமல் கர்மா அப்படின்னு இவங்க என்னத்தை மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய லைஃபுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை இவங்க கர்மான்னு சொல்றாங்க. அதுல நான் எனக்கும் மாற்றுக்கிறது இல்லையே. நம்ம அதுதான் சொல்றேன், நானும் காரணம் இருக்குன்னு தான் சொல்றேன். அப்ப இந்த உடல் என்பது இங்க டிசைன் ஆன ஒரு பொருள். இது இந்த ஆன்மா வந்து செலக்ட் பண்றதுக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது முன் ஜென்மமோ பின் ஜென்மமோ அது தெரியல. எத்தனை ஜென்மம் இருக்கா? அந்த ஜென்மத்துல நம்பிக்கை இல்லைன்னு இல்லைங்க. அது என்னன்னே தெரியலங்கிறேன். ஜென்மம்னு சொல்றது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போன தடவை கூட நான் வளரா பத்தி பேசுறப்ப சொல்லியிருந்தேன், நம்மளுடைய 7 பிறப்புமே இந்த ஜென்மத்திலே நடந்துருதுங்கிறாங்க. குளவி பருவமாக இருந்து வியாத்திய பருவம் அப்படியே வந்து நான் கிளப்பருவம் வரைக்கும் போறேன் இல்லைங்களா? இதுவே 7 ஜென்மங்கிறாங்க. இப்ப நான் குழந்தைல இருக்கிற நான் இல்ல இல்லைங்களா? இந்த உடம்பு அது இல்ல, வேற உடம்புல இருந்தேன். நான் இப்ப வேற உடம்புக்கு வந்து கூடு பாஞ்சிட்டேன் இல்லைங்களா? அப்ப இது என்னவா நினைக்குது? என்ன மறுபிறப்புங்கிறது என்ன? இந்த செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கான்சியஸ் என்ன ஆகுது? இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கே தவிர இத புரியல, பார்த்ததில்லை, புரியல, அனுபவப்பட்டதில்லை. நான் அதான் சொல்றேன், நான் புரியாத விஷயத்த மறுபடியும் அழுத்தி பேசுறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு புரியல, கேட்டா புரியாது. உட்கார வச்சு நான் சீரியஸா நல்லா தெளிவா பேசியா அப்படின்னு சொல்லி அடிச்சு சோடாலாம் கொடுத்து தெரியாது இல்லைங்களா? தெரியாது, சீரியஸா தெரியாது. ஏன்னா அவங்க புக்குகளை படிச்சு என்ன செய்யறாங்க, ஒப்பிக்கிறாங்க. நானும் புக்கை படிச்சுதான் ஒப்பிக்கிறேன். ஆனா என்ன சொல்றேன்னா, சிந்திக்கணும்னு சொல்றேன்.
எல்லாத்தையுமே மடத்தனமா நம்ப கூடாது. வள்ளலார் அதான சொல்றாரு, சிந்தியுங்கள்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உள்ளங்கையில ஏன் முடி முளைக்கலன்னு கேட்கிறாரு. இந்த பக்கம் ஏன் முடி முளைச்சிருக்கு, இந்த இடத்துல ஏன் முடி முளைக்கல, யோசிங்க, கடவுளை கண்டுபிடிச்சிடலாங்கிறாரு. இன்னும் சரி அது தெரியலையா விட்டுரு. 1 ஊழ முடியுது, குற்றியல் ஓரத்துல முடியுது. 2 குற்றியல் ஓரத்துல முடியுது. 3 குற்றியல் ஓரத்துல முடியுது. 1000ன்ற வரைக்கும் ஊன்னு தான் முடியுது. 1000த்துல மட்டும் தான் இம்முன்னு முடியுது. அடுத்து ஆரம்பிச்சோன்னா கோடியில போய் தான் லட்சத்துல தான் இம்முன்னு முடியுது. அடுத்து கோடியில தான் இம்முன்னு முடியுது. இது எல்லாமே குற்றியல் ஓரத்திலேயே முடியுது. நம்பர்ஸ்லாம் ஏன்னு சொல்லி யோசிங்கிறாரு. இறைவனை கண்டுபிடிச்சிடலாங்கிறாரு. அப்ப நம்மளை சுத்தி என்ன நடந்துக்குன்றதை யோசிச்சா தான் இறைவனை கண்டுபிடிக்க முடியும். சுவாசிக்கிறதுக்கு இந்த 2 நாசிகள் தேவை. சுவாசிச்ச காத்து நுரையீரல் நிரப்பணும். நுரையீரல் நிரப்புறப்ப ரத்தம் அது வழியா போய் ஆக்சிஜன் நிரப்பிட்டு பம்புக்கு போகுது. ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் தள்ளுது. திருப்பி அந்த மசில்லாம் ரெக்கவர் பண்ணி மேலே தள்ளுது. இது வந்து நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் என்னுடைய ஆக்சிஜனை கொண்டு போறதுக்கான ப்ராசஸ். இறைவன் எதுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போகணும், அவருக்கு எதுக்கு மூக்கு? வள்ளலார் தான் கேட்கிறார். அப்ப நீ வணங்கும் கடவுளுக்கு கை, கால், மூக்கு, செவிகள் முதலியன இருக்குமா என்று சில ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். அப்படி அவர்களுக்கு எதுக்கு வாகனம்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவர் என்ன, அது இல்லைன்னு சொல்லல, வள்ளலார் இல்லைன்னு சொல்லல, அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு யோசின்னு சொல்றாரு. இன்னொருத்தன் சொல்றான், போய் நந்தி காதுல சொல்லிட்டுவான்னு சொல்றான். நீங்களும் நந்தி காதுலயே போய் சொல்லாதீங்க. அப்ப நந்தி என்பது என்ன, அதையும் சிவபுராணுக்கு முன்னால வச்சுக்கிறாங்க. அப்ப லிங்கம், சிவன்ற பேர்ல எங்க இடத்துல லிங்கம் தானே இருக்கு, சிவன் எங்க இருக்கிறாரு? அப்ப நடராஜருங்கிறது யாரு, நடராஜ தத்துவம் என்ன, அப்ப இதெல்லாம் என்னன்றதை யோசிக்கிறாரு. அதையே நான் என்ன செய்யறேன், நான் யோசிக்கிறேன், கிடைக்கல. ஏன்னா நம்மளுடைய குருவி மூளைக்கு கிடைக்கல, இன்னும் யோசிக்க கிடைக்கும். அப்ப என்னன்னா, அந்த கர்மா என்பது நாம் வாழ்வதற்கான ஏதோ ஒரு காரணம். அந்த காரணம் என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள் இப்போ பிறந்த குழந்தைக்கே வந்து நிறைய வியாதிகள் வர்றதை நம்ம பார்க்கறோம். அது இன்னைக்கு இல்லைங்க, அது அந்த காலத்துல தானே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு? இப்ப கர்மா அப்படின்னா இங்க பிறந்து பாவம் செஞ்சதுனாலதான் வந்து அந்த குழந்தைக்கு இது நடக்குதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க?